ஓம் சாந்தி. 29 நவம்பர் 2022. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, மனிதர்களுக்கு சந்தேகங்கள் எப்போது நீங்கும்? மனிதர்களுக்கு சந்தேகங்கள் எப்பொழுது நீங்கும்? இரண்டாவது கேள்வி, எதை புரிந்து கொண்டு புரிய வைக்க வேண்டும்? எதை புரிந்து கொண்டு புரிய வைக்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி, தந்தை எப்போது வருகிறார்? தந்தை எப்பொழுது வருகிறார்? நான்காவது கேள்வி, தந்தையிடம் எப்படி இருக்க வேண்டும்? தந்தையிடம் எப்படி இருக்க வேண்டும்? அஞ்சாவது கேள்வி, யார் சுயராஜ்ய அதிகாரி? யார் சுயராஜ்ய அதிகாரி? ஆறாவது கேள்வி, வெற்றி யாருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்? வெற்றி யாருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்? Fill in the blanks. First, டேஷ் விட்டு கொண்டே செல்லுங்கள். டேஷ் விட்டு கொண்டே செல்லுங்கள். இரண்டாவது, தந்தை இப்போது உங்களுக்கு டேஷ் மற்றும் டேஷ் கற்பித்து கொண்டிருக்கிறார். தந்தை இப்பொழுது உங்களுக்கு டேஷ் மற்றும் டேஷ் கற்பித்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது, டேஷ் என்பது உங்கள் மிஷினின் கடமையாகும். டேஷ் என்பது உங்கள் இயக்கத்தின் கடமையாகும். நான்காவது, அரைக்கல்பம் டேஷ், அரைக்கல்பம் டேஷ். அஞ்சாவது, ஒருபோதும் டேஷ் கொடுக்கக்கூடாது. ஒருபோதும் டேஷ் கொடுக்கக்கூடாது. ஆறாவது, சுயராஜ்யம் உங்களது டேஷ். சுயராஜ்யம் உங்களது டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, மனிதர்களுக்கு சந்தேகங்கள் எப்போது நீங்கும்? ஈஸ்வரிய புத்தியுள்ளவர்களிடம் கேட்டால், அதாவது ஞானம் கேட்டால், அப்பொழுது சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ஈஸ்வரிய புத்தி உள்ளவர்களிடம் ஞானம் கேட்கும் போது அப்பொழுது சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இரண்டாவது கேள்வி, எதை புரிந்து கொண்டு புரிய வைக்க வேண்டும்? எதை புரிந்து கொண்டு புரிய வைக்க வேண்டும்? விராட ரூபத்தில் பிராமணர்கள் உச்சி குடிமைக்கு சமமானவர். விராட ரூபத்துல பிராமணர்கள் என்ன காமிச்சிட்டாங்க? உச்சி குடுமி. தேவதைகள் தலைப்பகுதி, சத்திரிகள் புஜங்கள்,
வைஷ்யர்கள் வந்து வயிற்று பகுதி, சூத்திரர்கள் வந்து கால் பகுதி, அதுக்கப்புறம் சூத்திர தன்மையிலிருந்து பிறகு பிராமணர்கள். இதுவும் வர்ணங்களுடைய சக்கரம். இதை புரிந்து கொண்டு புரிய வைக்க வேண்டும். மூன்றாவது கேள்வி. நிறைய பெரிய பதில் இது. விராட ரூபத்துல பிராமணர்களுக்கு உச்சி குடுமி காட்டியிருக்காங்க, தேவதைகளுக்கு தலைப்பகுதி அதாவது ஃபேஸ் முகத்தை காட்டுவாங்க, சத்திரிகளுக்கு புஜங்கள் தோல் பகுதியை காட்டுவாங்க, வைஷ்யர்களுக்கு வயிற்று பகுதி, சூத்திரர்களுக்கு கால் பகுதி, அதுக்கப்புறம் சூத்திர நிலையிலிருந்து பிறகு பிராமணர்கள். இதுவும் வர்ணங்களுடைய ஒரு சக்கரம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். மூன்றாவது கேள்வி. தந்தை எப்பொழுது வருகிறார்? எந்த இரவு? பாபா சொல்றார், நான் காரிருள் சூழ்ந்த இரவில் இரவை பகலாக்குவதற்காக வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். உலகமே எப்படி இருக்கும்? அறியாமல் இருப்பாங்க இல்லையா? அந்த இருளை நீக்குவதற்காக தான் பாபா வரார். தந்தையிடம் எப்படி இருக்க வேண்டும்? தந்தையிடம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருக்க வேண்டும். அஞ்சாவது கேள்வி. யார் சுயராஜ்ய அதிகாரி? எஜமான தன்மையில் நினைவின் மூலம் சக்திகளை ஆர்டர்படினா கட்டளைப்படி நடக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆவார்கள். ஆறாவது கேள்வி. வெற்றி யாருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்? திருக்கால தர்ஷி நிலையில் நிலைத்திருந்து ஒவ்வொரு செயலையும் செய்தால் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். fill in the blanks. டேஷ் விட்டு கொண்டே செல்லுங்கள். அசுர அசுத்த அவகுணங்கள், என்னென்ன அசுர அவகுணங்கள் இருக்கோ அந்த அசுர அவகுணங்களை விட்டு கொண்டே செல்லுங்கள். பார்க்கணும் நமக்குள்ள என்னென்ன அசுத்தமான அல்லது அசுர அவகுணங்கள் இருக்கு, பார்த்து அதை நீக்கிட்டே போ. ரெண்டாவது, தந்தை இப்போது உங்களுக்கு டேஷ் மற்றும் டேஷ் கற்பித்து கொண்டிருக்கிறார். மற்றவங்கள சொல்லவே இல்லை. தந்தை இப்போது உங்களுக்கு சகஜ ராஜயோகம் மற்றும் ஞானம் கற்பித்து கொண்டே இருக்கிறார். அது சொல்லாத சொல்ல. டேஷ் என்பது உங்களின் மிஷினின் கடமையாகும். இயக்கம் அல்லது மிஷினின் தூய்மைப்படுத்துவது என்பது உங்களின் இயக்கத்தின் கடமையாகும். நான்காவது, அரைக்கல்பம் டேஷ் அரைக்கல்பம் டேஷ் அரைக்கல்பம் நாஸ்திகர், அரைக்கல்பம் ஆஸ்திகராக இருக்கிறீர்கள். அஞ்சாவது, ஒரு பொழுதும் டேஷ் கொடுக்க கூடாது. ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நாள் முழுவதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, எந்த ரூபத்திலையும் இல்லையா? இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க நம்ம சிஸ்டர். என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? பிராமணர்களுடைய ராசி பறக்கும் கலை, பறந்துகிட்டே இருக்கும். துக்கம் கொடுக்காம இருந்தீங்கன்னா பறந்துகிட்டே இருக்கலாம். துக்கம் கொடுத்தீங்கன்னா அவங்க திட்டினவங்க தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அதனால தான் பாபா என்ன சொல்றாரு, பறக்கும் கலையில நீங்க பறந்துகிட்டே இருக்குன்னா யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. ஆறாவது, சுயராஜ்யம் உங்களது டேஷ். சுயராஜ்யம் உங்களுடைய பிறப்புரிமை